ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சிந்து சிங்கிங் கிச்சனில் நியூ இயர் ஸ்பெஷல் கேரளா ஸ்டைல் பாலடை பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. இது அடைன்னு சொல்லி உங்களுக்கு கடைகளில் கிடைக்கும். ஒரு பேக்கெட் வாங்கி அதை நல்லா கொதிக்கிற தண்ணீரை போட்டு இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 1/2 கப் சர்க்கரை, மில்க் மேட், ஏலக்காய் பவுடர், பட்டர் கொஞ்சமாக. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதை குக்கரில் தான் செய்ய போகிறோம் இன்றைக்கி. குக்கர் நல்லா ஹீட் ஆனதும் பட்டரை சேர்த்துடலாம். பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆகி வந்ததும் நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை அப்படியே கொஞ்சமாக மெல்ட் ஆகி வரட்டும். சிம்லே வச்சு நீங்கள் இதை பண்ணுங்கள். இப்போ சர்க்கரையெல்லாம் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது சுகர் நல்லா கேரமலைஸ் ஆகி அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்ததும் கொஞ்சம் நம்ம அதை கட்டினதெல்லாம் நல்லா மெல்ட் ஆகி வர வரைக்கும் அதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாலை இதில் சேர்த்துடலாம். பால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கொதித்து வரட்டும். இப்போ நல்லா பால் கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மில்க் மேடை இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த மில்க் மேடை சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாலை. இப்போ நெக்ஸ்ட்டு ஏலக்காய் பவுடரை சேர்த்துக்கலாம். இப்போ திருப்பியும் நல்லா இந்த பால் கொஞ்சம் கொதிக்கட்டும். ஒரு கொதி வந்ததும் நம்ம இங்கே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த அடையை சேர்த்துடலாம். இந்த அடையை நல்லா கொதிக்கிற தண்ணியில் நல்லா போட்டு எடுத்ததும் ஒரு 2 டைம்ஸ் நீங்கள் வார்ம் வாட்டரில் நல்லா கழுவி எடுத்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா இப்போ இந்த பால் கொதிக்கட்டும். மூங்கில் தோட்டம் மூலிக வாசம் நெருஞ்ச மௌனோ நீ பாடும் கீதம் பௌர்ணமி இரவு பனி விழும் காடு ஒத்தையடி பாத உன் கூட பொடி நட இது போதும் எனக்கு இது போதுமே வேறென்ன வேணும் நீ போதுமே இது போதும் எனக்கு இது போதுமே வேறென்ன வேணும் நீ போதுமே மூங்கில் தோட்டம் மூலிக வாசம் நிறைஞ்ச மௌனோ நீ பாடும் கீதம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த குக்கரை க்ளோஸ் பண்ணி அடுப்பை சிம்மில் வச்சு 2 விசில் விட்டு நம்ம இதை எடுக்க போகிறோம். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு நல்லா திக்காக கிடைக்கும் பாயசம். அந்த போட்ட அடையும் நல்லா வெந்து வந்துடும். இப்போது பாலடை பாயசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இது எல்லோரும்
கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஈஸியாக குவிக்காக செஞ்சிடலாம். ஸோ சிந்து சிங்கிங் கிச்சனுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. விஷிங் யூ ஆல் அ வெரி ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ. பாய்.